ஆடி அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள். பொதுவாகவே ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு நாம் உணவு வைப்பது ஒரு ஐதீகம். காக்கை என்பது சனி பகவானின் வாகனம். அப்படிப்படி காக்கைக்கு நாம் ஆடி அமாவாசை தினம் வந்து உணவு வைக்கும் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சில உணவுகளை எல்லாம் கண்டிப்பாக வைக்கவே கூடாது காக்கைக்கு. அது என்ன என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முதலில் முன்னோர்களுக்கு பூஜை செய்த பின் காக்கைக்கு தான் உணவு வைக்க வேண்டும். உணவை நாம் முதலில் சாப்பிட்ட கூடாது. அதேபோல் எச்சில் சாதத்தை எல்லாம் காக்கைக்கு வைக்கக்கூடாது. எந்த உணவு வைத்தாலும் அதில் சிறிது அளவு எள்ளு கலந்து வைத்தால் மிகவும் நல்லது. உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் மற்றும் 7.5 சனி இருந்தாலும் இதன் மூலம் அது சரியாகும். குளிக்காமல் காகத்திற்கு உணவு வைக்கவே கூடாது. ஆடி அமாவாசை அன்று குளித்து பூஜை செய்துவிட்டு தான் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். தீட்டுள்ளவர்கள் காக்கைக்கு உணவு வைக்கக்கூடாது. கணவன் மனைவி தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அமாவாசை மட்டும் அதன் முதல் தினத்தில். அப்படி ஒன்றாக இருந்தால் அவர்கள் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவம் சமைத்தால் அதை காகத்திற்கு உணவாக வைக்கக்கூடாது. கிழக்கு மற்றும் தெற்கு திசை பார்த்து தான் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும். மற்ற திசைகளை பார்த்து உணவை ஆடி அமாவாசை அன்று வைக்கவே கூடாது. இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.